ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம LCM and HCF பத்தி தான் பார்க்க போறோம். இந்த TNPSCல LCM and HCFல இருந்து 4 மார்க் கேக்குறாங்க. அந்த 4 மார்க்கும் ரொம்ப ஈஸியா அசால்ட்டா எப்படி தூக்கலாம் அப்படின்றதுதான் நம்மளுடைய டார்கெட்டா இருக்க போகுது. LCM and HCFல ஒரு 4 டாபிக் தான் ரிப்பீட்டடா சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க. அந்த 4 டாபிக்ல என்ன மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்றத நான் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கிறேன். அதை நல்லா வாட்ச் பண்ணீங்கனாலே போதும், ஈஸியா LCM and HCFல 4 மார்க் எடுத்துடலாம். டைமும் ரொம்ப எல்லாம் எடுத்துக்காத அளவுக்கு நான் எப்படி ட்ரிக்கியா எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லியிருக்கிறேன். அதையும் நல்லா ஃபாலோ பண்ணுங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம LCM HCF ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வேஷன் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை 248 கொடுத்துருக்காங்க. HCF 31 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளினுடைய எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா pair of numbers satisfying the above conditions கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ சம் எப்படி போடலான்னு பார்க்கலாமா? இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம போட்டுடலாம். இப்போ 2 எண்களினுடைய கூட்டுத்தொகை, அதாவது 2 எண்ணினுடைய A + B 2 எண்ணு எவ்வளவு 248. ஓகேவா? அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? HCF கொடுத்துருக்காங்க. HCF எவ்வளவு? HCF 31 கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி போடலான்னு பார்க்கலாம். இப்போ இதை எடுத்துக்கோங்க. A + B = 248 இருக்கு இல்லையா? இப்போ இந்த ஏல ஒரு HCF இருக்கிறதா இருக்கு. அப்ப பிலயும் ஒரு HCF இருக்கும்னு நான் போன கிளாஸ்லயே சொல்லியிருந்தேன் இல்லையா? அதை அந்த மாதிரி போடுங்க. அப்போ ஏல ஒரு HCF இருக்குது ஆல்ரெடி, அதே மாதிரி பிளஸ் பிலயும் ஒரு HCF இருக்குது. ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு 248. அப்போ இந்த HCF காமனா வெளியே எடுத்துக்கலாமா? இந்த HCF காமனா நம்ம வெளியே எடுத்தோம்னா HCF ஆஃப் A + B இஸ் ஈக்குவல் டு 248 ஆகும். ஆகுமா? அப்போ நமக்கு HCF என்னன்னு கொடுத்துருக்காங்க? 31 கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே அப்ளை பண்ணலாமா? அப்போ இந்த 31 இங்க போட்டோம்னா இந்த சைடு போனா டிவிஷன் ஆயிடும். அப்போ நமக்கு A + B இஸ் ஈக்குவல் டு 248 டிவைடட் பை 31 வரும். ஓகேவா? இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது பாருங்க, 1 எப்போ 8 வரைக்கும் வரும்? 8 1 சார். அப்போ இந்த இடத்துல 31 × 8 போட்டோம்னா கரெக்டா இருக்குமான்னு போட்டு பாருங்க. 1 8 சார் 8, 8 3 சார் 24. அப்போ கரெக்டா இருக்கும். ஓகேவா? அப்போ A + Bன்றது நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? 8ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ A + Bன்றது 8. எப்போ இந்த A + Bன்றது இந்த இடத்துல என்ன மெத்தட்ல இருக்குது? ரேஷியோ மெத்தட்ல இருக்குது இல்லையா? ஏன்னா அதுல இருந்து HCF 2ஐயும் நம்ம வெளியே எடுத்துட்டோம் இல்லையா? அப்ப இந்த A + B என்ன மெத்தட்ல இருக்கும்? ரேஷியோல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேவா? இது அப்படியே இருக்கட்டும். இப்ப பாருங்க, அப்ப ஏவையும் பியும் பிளஸ் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும். அப்ப எப்பெல்லாம் நமக்கு 8 கிடைக்கும்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 1 எடுத்துக்கலாம். 1ஐயும் 7ஐயும் பிளஸ் பண்ணா 8 கிடைக்குமா? கிடைக்கும். அப்புறம் 2 எடுத்துக்கலாம். 2ஐயும் 6ஐயும் பிளஸ் பண்ணா நமக்கு 8 கிடைக்கும். 3ஐயும் 5ஐயும் பிளஸ் பண்ணா 8 கிடைக்கும். 4ம் 4ஐயும் பிளஸ் பண்ணா 8 கிடைக்கும். அடுத்தது 5 3 அது போடணுமானா தேவைப்படாது. ஏன்னா இங்க இருக்கு பாருங்க, ஆல்ரெடி நான் போட்டேன். ஒரு வாட்டி போட்டா போதும், ரிப்பீட்டடா போட தேவையில்லை. ஓகே, அப்ப இங்க 4 டைம் இருக்குல்ல, அப்ப 4 தான் ஆன்சரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இந்த A + Bன்றது 8ன்றது எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா இது ரேஷியோல. ரேஷியோ மீன்ஸ் என்ன சொல்லியிருந்தேன்? இதனுடைய HCF எப்படி இருக்கும்? 1ன்னு தான் இருக்கும் இல்லையா? அதனுடைய HCF இப்ப என்னன்னு இருக்கும்? 1ன்னு இருக்கும். அப்ப இதனுடைய HCF எதுல 1ன்னு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, 2,6 இதனுடைய ரேஷியோ 1ஆ? கிடையாது. இது கோ பிரைம் கிடையாது. HCF 1ஆ இருந்தா அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? கோ பிரைம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இதெல்லாமே போன கிளாஸ்ல நடத்தி இருப்பேன். அப்போ இந்த 2,6 வராது. இந்த 4,4 வருமா? இதுவும் வராது. அப்போ என்னென்ன இருக்குது பாருங்க, 1,7ம் 3,5 தான் இருக்குது. 1,7 3,5 இதனுடைய HCF தான் 1 1ன்னு இருக்கு. இது 2 தான் கோ பிரைம். அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யக்கூடிய ஜோடிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? எத்தனை ஜோடி நமக்கு கிடைச்சிருச்சு? 2 ஜோடி கிடைச்சிருக்கு. அப்ப ஆன்சர் இஸ் 2. ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்? நெக்ஸ்ட் சம் போலாமா? இப்போ போன சம் மாதிரியே இன்னொரு சம் நான் கொடுத்துருக்கேன், போட்டு பாருங்க. போடலாம். ஃபர்ஸ்ட் இரு எண்களின் கூட்டுத்தொகை A + B அவங்க கொடுத்துட்டாங்க 187 சொல்லிட்டு. அவனுடைய HCF கொடுத்துருக்காங்க 17 சொல்லிட்டு. அப்ப இந்த எண்களை எவ்வளவு ஜோடி நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி சம் கேட்டாலே நீங்க டைரக்டா என்ன பண்ணுங்கன்னா,
A plus B is equal to 187 divided by HCF போட்டுருக்கோங்க. அதாவது 187ன்றது A plus B divided by HCFனா இந்த HCF வந்து அப்ளை பண்ணணும். போன சம்ல நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இதுல இருந்து தனியா HCF எடுக்கணும். அப்போ காமனா HCF வெளியே எடுப்போம். அப்போ அதுக்கப்புறமா இந்த சைடு கொண்டு போவோம் இல்லையா? அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா A plus B அப்படின்றது ரேஷியோல வந்துடும். A plus B is equal to 187 divided by HCF ஆல நம்ம வந்து டிவைட் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கு வந்துடுங்க. ஓகேவா? அப்போ என்ன வரும்? A plus B is equal to 187 divided by HCF பதிலா என்ன போடலாம்? 17 போடலாமா? அப்போ 17 போடுங்க. அப்போ இது ரெண்டையும் நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா எவ்வளவு வரும்? 117 சார் 17 மீதி 1 மறுபடியும் 117 சார் 17. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? A plus B is equal to 11 கிடைச்சிச்சா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த A plus Bன்றது ரேஷியோல இருக்குது. இது ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. A plus Bன்றது இப்போ என்ன மெத்தட்ல இருக்குது? ரேஷியோல இருக்குது. எப்படி? 1:11 ரேஷியோல எவ்வளோன்னு இருக்குது? 11. அப்போ ரேஷியோனா என்னது? இதனுடைய HCF வந்து எப்பவுமே 1 தான் இருக்கும். அதாவது கோ பிரைமா இருக்கும். ரெண்டு எண்கள் எப்படி இருக்கும்? கோ பிரைமா இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ 11 எப்படியெல்லாம் பிரிக்கலான்னு பாருங்க. பிளஸ் கொடுத்துருக்காங்களா? அப்போ இது ரெண்டையும் வந்து நம்ம வந்து பிளஸ் பண்ணா 11 அப்படின்னு வரணும். எப்போ வரும்? 1ஐயும் 10ஐயும் பிளஸ் பண்ணா 11 வரும். 2ஐயும் 9ஐயும் பிளஸ் பண்ணா 11 வரும். 3ஐயும் 8ஐயும் பிளஸ் பண்ணா 11 வரும். 4ம் 7ஐயும் பிளஸ் பண்ணா 11 வரும். 5ஐயும் 6ஐயும் பிளஸ் பண்ணா 11 வரும். அடுத்தது 6ம் 5ம் வரும். அப்ப அது போட தேவையில்லை, ஏன்னா ரிப்பீட் ஆகுது இல்லையா? நம்ம ரிப்பீட் ஆகுறது போடக்கூடாது. ஓகேவா? இப்ப பாருங்க, இப்போ இதெல்லாம் எதெல்லாம் கோ பிரைமோ அது மட்டும் எடுத்துக்காங்க, மீதி எல்லாம் தேவைப்படாது. இது கோ பிரைமா? ஆமா. இது கோ பிரைமா? ஆமா. இது கோ பிரைம், இதுவும் கோ பிரைம், இதுவும் கோ பிரைம். அப்போ கொடுத்துருக்க எல்லாமே கோ பிரைம், அதாவது HCF எல்லாத்துக்கும் 1 தான். அப்போ A plus B வந்து எத்தனை ஜோடியா இருக்க முடியும் அப்படின்னா 1 2 3 4 5. அப்போ ஆன்சர் என்னது? ஆன்சர் இஸ் 5 பேர் வந்து நம்மளால பிரிக்க முடியும். அப்போ ஆப்ஷன் எங்க இருக்குது? ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த மாதிரி A plus B கூடுதல் கொடுத்து HCF கொடுத்தாங்கன்னா டைரக்டா இந்த ஸ்டெப்புக்கே போயிடுங்க. A plus B is equal to 187 divided by 17 போட்டு நேரா இது பிரிச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இரு எண்களினுடைய கூடுதல் A plus B 216 கொடுத்துருக்காங்க. HCF வந்து 27 கொடுத்துட்டு அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த கொஸ்டின்ஸ்ல எவ்வளோ பேர் வந்து நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ வந்து அந்த எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுவும் அதே மாதிரி போடலாம், ஆனா வந்து என்ன நம்பர்னு கண்டுபிடிச்சா போதும். போடலாமா? இங்கிலீஷ்ல வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, sum of two number is 216 and their HCF is 27, the numbers are அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிக்கலாம். A plus B கொடுத்துருக்காங்க 216ன்னு, HCF கொடுத்துருக்காங்க 27ன்னு. இந்த மாதிரி கேட்டாலே நம்ம எப்படி போடணும்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். டைரக்டா போடணும்னா A plus B is equal to, இது வந்து ரேஷியோல இருக்கிறதா அர்த்தம். அப்போ 216 டிவைடட் பை 27 அப்படியே அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னு போட்டு போய் சொல்லிட்டு, அப்போ லாஸ்ட் வந்து 127 சார் 27, அப்போ 1027 சார் 217 வரும். அப்போ கண்டிப்பா 10க்குள்ளதான் இருக்கும். அப்போ எப்போ 6ன்னு வரும்? 7ல வந்து பார்த்தோம்னா 87 சார் 8 எல்லாம் 56ன்னு வரும். அப்போ 8 தான் வரும். அப்போ ரெண்டையும் நம்ம வந்து பண்ணோம்னா 216 வரும். அப்போ 827 சார் 216. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருச்சு? A plus B is equal to 8ன்னு கிடைச்சிருச்சு. அப்போ ரெண்டு நம்பரை வந்து ஆட் பண்ணோம்னா நமக்கு 8ன்னு கிடைக்குது. இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம அந்த எண்ணை கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, இந்த 8 வந்து நம்ம எப்படியெல்லாம் பிரிக்கணும் முதல்ல அதை பார்த்துடலாம். அப்ப 8 வந்து பிரிக்க போறோம். அதனுடைய நமக்கு என்ன கண்டிஷன்? 8 வந்து எப்படி இருக்கணும்? கோ பிரைமா இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஏன்னா இது வந்து ரேஷியோல இருக்கு, அதனால. அப்போ 8 வந்து கோ பிரைமா இருக்கணும். அப்போ 1 7ன்னு பிரிக்கலாம். 2 6ன்னு போடலாமா? போட முடியாது. 3 5ன்னு போடலாமா? போடலாம். அப்போ 3 5ன்னு போடலாம். அப்புறம் 4 4ன்னு போடக்கூடாது. அப்போ இந்த 2 டைப் கிடைக்குது. நமக்கு 1ன்னா டைரக்டா போட்டுடலாம். நமக்கு 2 இருக்கு. அப்போ இந்த 2ல HCF வந்து ஓகே, இப்போ நமக்கு 2 கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணலாம்னா, அந்த எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுமே ரேஷியோல இருக்கு இல்லையா? கோ பிரைம்ல இருக்கு. நம்ம வந்து அந்த எண் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இதுல வந்து அந்த HCF வந்து மல்டிப்ளை பண்ணா அந்த எண் கிடைக்கும். அப்போ இஃப் ஒருவேளை நம்ம A வந்து 1 ஆகவும்
பி வந்து 7ஆவும் வச்சுக்கிட்டோம்னா அந்த ஹெச்சிஎஃப் ஆட் பண்ணோம்னா ரேஷியோலேருந்து நம்பராக மாறிடும் இல்லையா. அப்போது ஹெச்சிஎஃப் எவ்வளோ நமக்கு, ஹெச்சிஎஃப் வந்து 27. அப்போ 27ல் ஆட் பண்ணுங்க, 27 மல்டிப்ளை பண்ணணும். நமக்கு அந்த எண் என்ன கிடைக்கும், 127 சார் 27, இந்த 27 × 7 மல்டிப்ளை பண்ணணும். கடைசி டிஜிட் பாருங்க, யூனிட் டிஜிட் 7 7 சார் 9 வரும், 49 வரும், 9 4 இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து இங்க கொடுத்துருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 27 வருது, ரெண்டாவது வந்து ரெண்டாவது நம்பர்னுடைய யூனிட் டிஜிட் வந்து 9 வருது. அப்போ இங்க பாருங்க 27ன்னு இருக்கிறது இது 1 தான். அதே மாதிரி ரெண்டாவது நம்பர்னுடைய யூனிட் டிஜிட் 9 தான். அப்போ இது வரக்கு வாய்ப்பு இருக்கா, ஓகே. ஆனா இன்னொரு நம்பர் இருக்கு இல்லையா 3,5, இது நீங்க போட்டுருங்க. அப்போ இது என்னது 2 7 7 சார் 49க்கு 9 மீதி 4, 7 2 சார் 14 + 4 எவ்வளவு வரும், 18, 189 கிடைச்சிருச்சு. அப்போ நமக்கு ஆப்ஷன்ல 27 189 கொடுத்துருக்காங்களா, கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி ஓகே. ஆனா 3,5ம் 8 தானே, கோ பிரைம் தானே, அப்போ இதுவும் தானே வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வரும் தான். ஆனா வந்து அவங்க ஆப்ஷன்ல வந்து தப்பா கொடுத்துருப்பாங்க. இப்போ பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 3க்கு பதிலாக 3 × 27 போடுவோமா, 7 3 21 வருது, 7 3 21 மிச்சம் 2 6 6 + 2 81 இருக்கா, 81 இருக்கு. அப்ப அடுத்தது பாருங்களேன், 3 × 5 × 27 போடுவோமா. அப்போ 5 35க்கு 5 மிச்சம் 3, 2 10 3 13, 135 வருது. அப்போ ஏ வந்து 81 இருக்குது, பி வந்து 135 இருக்குது. ஆனா நமக்கு என்ன இருக்குது, 189 இருக்கு. அப்போ இது கரெக்டா, தப்பு தானே. அப்போ ஆப்ஷன்ல அவங்க வந்து தப்பா, இது கரெக்ட் தான், ஆனா ஆப்ஷன்ல அவங்க வந்து தப்பா கொடுத்துருக்காங்க. அப்ப இது வராதுன்னு அர்த்தம், ஓகேவா. அப்ப எது வரும், 27, 189 தான் நம்ம கிட்ட கரெக்டா கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் நம்ம போடணும், ஓகேவா. ஒருவேளை இது தப்பா கொடுத்து இது கூட அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க எப்படி கேட்கறாங்களோ அப்படி வந்து நம்ம ஆப்ஷனை பார்த்து கண்டுபிடிச்சுக்கணும், ஓகேவா. புரிஞ்சா உங்களுக்கு. நீங்க வந்து 1,7 ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. இது வந்து கோ பிரைம்ல இருக்கு. ஏன்னா நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டோம். நமக்கு நம்பர் அந்த ரியல் நம்பரா வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஹெச்சிஎஃப் வந்து அது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணாதான் நமக்கு வந்து அந்த A,Bன்ற மல்டிப்ளிகேஷன் நம்பர் வரும், ஓகேவா. புரிஞ்சுச்சா இந்த சம் உங்களுக்கு. அடுத்தது போலாமா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு எண்களின் கூட்டுத்தொகை 45, அவ்விரு எண்களின் வேறுபாடு அவற்றின் கூட்டுத்தொகையின் 1/9 மடங்காகும் எனில் அவ்விரு எண்களின் மீச்சிறு மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா the sum of two numbers is 45, the difference is 1/9 of their sum, their LCM is அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இரு சம் ஆஃப் டூ நம்பர், அப்போ A + B = 45 அவங்க கொடுத்துட்டாங்க. அப்புறம் A - B அப்படின்றது என்ன அப்படின்னா 1/9, எதோட அதனுடைய கூட்டுத்தொகைன்னு 1/9. அப்போ கூட்டுத்தொகை எவ்வளவு, 45. அப்போ 1/9 × 45 அப்படின்னு போடணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அதன் இரு எண்களின் வேறுபாடுனா A - B, கூட்டுத்தொகையின் 1/9 மடங்குனா மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். அப்போ 1/9 × 45. அப்போ A - Bன்றது நமக்கு என்ன சொல்ல வராங்கன்னா 1 9s are 9, 5 9s are 45. அப்போ A - B எவ்வளவு, 5ன்னு நமக்கு கிடைச்சிருச்சு, ஓகேவா. இப்போ A + B இருக்கு, A - B இருக்கு. அப்போ நமக்கு தனியா A என்ன B என்னன்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ என்ன கேட்டிருக்காங்க, எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. போடலாமா. இப்போ ஏ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் பண்ணோம்னா பிக்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ A + B = 45 இருக்கா, A - B = 5 இருக்கா. இப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா இந்த பிக்கும் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன ஆகும், 2A = ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ 15 ஆகும். அப்போ A = 25ன்னு வரும், ஓகேவா. அப்போ A 25னா B கண்டுபிடிச்சிடலாமா. A + B 45, அப்போ A 25, B என்னவா இருக்கும், 20-ஆ இருக்கும். அப்போ B 20, A 25, அப்போதான் A + B 45ன்னு வரும். கண்டுபிடிச்சாச்சா நம்ம A, B கண்டுபிடிச்சோம். அப்போ இரு எண்கள் என்னன்னு கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா, ரொம்ப ஈஸி. அப்போ எல்சிஎம் ஆஃப் என்ன, 25, 20. அப்போ எல்சிஎம் ஆஃப் 25 × 20 எவ்வளோ வரும். இதுல பெரிய நம்பர் என்னது, 25. 25 வந்து எதால பெருக்குனா 20ஆல டிவைட் பண்ண முடியும்னு பார்க்கணும். 2ஆல பெருக்குனா 50 வராது, 4ஆல பெருக்குனா 100 வரும். 100 வந்து 20ல வருமா. அப்போ therefore LCM of 25, 20 எவ்வளவு, 100. அப்போ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம்மு. அடுத்தது போலாமா. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
இரு எண்களின் மீசிமா மற்றும் மீபோவா முறையே 45,3 மற்றும் அவற்றின் கூடுதல் 24 எனில் அவ்விரு எண்களின் வித்தியாசம் காண்க. அப்புறம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல வந்து சொல்றேன். The LCM and HCF of two numbers are 45 and 3 respectively. Their sum is 24. What is their difference அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலான்னு பாருங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க அதெல்லாம் எழுதிக்கலாமா. LCM கொடுத்துருக்காங்க. LCM வந்து 45 கொடுத்துருக்காங்க. HCF வந்து 3 கொடுத்துருக்காங்க. A plus B கொடுத்துருக்காங்க 24. அப்போ A minus B தான் என்னன்னு கேட்குறாங்க. A minus B என்னன்னு கேட்குறாங்க. புரிஞ்சிச்சு அந்த கொஸ்டின்? இதுதான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, போடலாமா? நம்ம இந்த A plus Bலேருந்து HCF போட்டோம்னா வந்துடும் இல்லையா, அந்த மெத்தடில் வச்சு போடலாமா. அப்போது A plus B அப்படின்னு கேட்டாலே நம்ம என்ன பண்ணணும், 24/3 போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதாவது A plus B வந்து ரேஷியோவில் எடுத்தோம்னா 24/3 அப்படின்னு பிரிச்சுக்கலாம். அப்போது 1 3s are 3, 8 3s are 24 இல்லையா. அப்போது A plus Bன்றது 8 ரேஷியோன்னு வந்துருச்சு. A plus Bன்றது நம்மளுக்கு எவ்வளவு, 8 ரேஷியோன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. A plus Bன்றது 8 ரேஷியோ. ஓகேவா. இப்போ இந்த 8 வந்து பிரிக்கணும். அப்போ தான் நமக்கு A minus B கிடைக்கும். A ஒரு நம்பராகவும் B ஒரு நம்பராகவும் கிடைக்கும். அதை ரெண்டை வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். அப்போ அந்த எல்சிஎம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சொல்கிறேன் பாருங்க. சரி, 8 எப்படி பிரிக்கலாம், 1 7ன்னு பிரிக்கலாம், 2 பிரிக்க முடியாது, 3 5ன்னு பிரிக்கலாம், 4 4ன்னு பிரிக்க முடியாது, அதுக்கப்புறம் 5 3 அப்படின்னு தான் பிரிக்கணும். அப்போ இதில் வந்து நம்ம எது எடுத்துக்கிறது அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுக்கான கண்டிஷன் தான் எல்சிஎம் பார்க்கணும். இப்போ எல்சிஎம் என்னது, 45. அப்போ இதை வந்து நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிச்சா எது 45 வருதோ அதுதான் வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இப்போ நம்ம 2 கண்டிஷன் கிடைச்சிருக்கு நம்மளுக்கு. என்னென்ன, 1,7 கிடைச்சிருக்கு, 3,5 கிடைச்சிருக்கு. ஓகேவா. இது ரேஷியோ மெத்தட்ல. அப்போ இதுக்கு நம்ம HCF வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். HCF போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 நம்பர்ஸ் என்ன கிடைக்கும், HCF எவ்வளவு 3. அப்போ 3 வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணா 3,7 21ன்னு கிடைக்கும். இந்த இடத்துல அதே மாதிரி வந்து HCF போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், 9, 5 15ன்னு கிடைக்குமா. ஓகே, இப்போ இந்த 2 நம்பர்ல நம்ம எது வந்து வித்தியாசம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஒரு குழப்பமா இருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. எதோடைய எல்சிஎம் 45 இருக்குதோ அந்த நம்பரை தான் எடுத்து அதனுடைய வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ 2 நம்பர் என்னென்ன நமக்கு கிடைச்சிருக்குது, 3,21 9,15 கிடைச்சிருக்கா. அப்போ இதுல எது வந்து நமக்கு எல்சிஎம் வந்து 45 வரும், கண்டிப்பா 5னா 5ல தான் வரும். அப்போ 9,15 இதனுடைய எல்சிஎம்மா வரும். therefore 9,15 நம்ம எப்படி போடலாம், 15 - 9 போட்டுக்கலாமா. ஏன்னா மைனஸ் சிம்பிள் வராது, அதனால 9 15 ஒன்று தான், 15 ஒன்று தான். A, B வந்து இப்படி வேணாலும் போடலாம். அப்போ 15லேருந்து 9 போச்சுன்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், ஆன்சர் 4 6 வரும். ஆன்சர் என்ன வரும், 6. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சுச்சா இந்த மெத்தடை? ஃபர்ஸ்ட் இப்படி பிரிச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் A plus B வந்து நம்ம வந்து ரேஷியோலேருந்து எடுத்துக்கிறோம். A plus Bன்றது 8 ரேஷியோன்னு கிடைக்குது. அதை எப்படி பிரிக்கலாம்னா 1,7 3,5ன்னு தான் பிரிக்க முடியும். அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் HCF வந்து அந்த ரேஷியோவில் இருக்கு இல்லையா, இப்போ வந்து நம்பராக சேஞ்ச் பண்ணணும். நம்பராக சேஞ்ச் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய HCFல கொண்டு போய் போடணும். அப்போது 1 3s are 3, 7 3s are 21 வருது, 3 3s are 9, 5 3s are 15 வருது. இப்போ 2 நம்பர் இருக்குது. இந்த 2 நம்பர்னுடைய எதனுடைய வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துல எல்சிஎம் 45 கொடுத்துருக்காங்க. எந்த நம்பர்னுடைய எல்சிஎம் 45 இருக்குதோ அந்த நம்பர்னுடைய வித்தியாசம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுல வந்து இந்த 9,15 எல்சிஎம் தான் 45. அப்போ 9லேருந்து 15 போகாது, 15லேருந்து 9 நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா எப்பவுமே எல்சிஎம் HCFல மைனஸ் குறி வராது. ஏவ பிபி, ஏன்னா 15 9s are 45 தான், 9 15s are 45 தான். அப்போ 15லேருந்து 9 போச்சுன்னா ஆன்சர் 6 வருது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சம்மு போன சம்மு போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே போட்டு பாருங்க, பாஸ் பண்ணி போட்டு பாருங்க எப்படி உங்களுக்கு ஈஸியாக வருதான்னு. ஓகே, எப்படி போடலான்னு பாருங்க. என்ன கேட்டிருக்காங்க, மீச்சிறு மதிப்பு எல்சிஎம் கொடுத்துருக்காங்க 495, HCF கொடுத்துருக்காங்க 5, இரு எண்களின் கூட்டுத்தொகை 100 கொடுத்துருக்காங்க, A plus B கொடுத்துருக்காங்க, A minus B என்னன்னு கேட்குறாங்க. எல்சிஎம் எவ்வளவு, 495. HCF எவ்வளவு, எல்சிஎம் 495, HCF வந்து 5, A plus B கொடுத்துருக்காங்க 100, A minus B என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இதுதான் சம்மு. கண்டுபிடிப்போமா.
இந்த எப்பவுமே இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா a plus b வந்து ரேஷியோ எடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். a plus b ரேஷியோல எடுக்கிறோம். ஓகேவா? எப்படி 100 divided by 5 HCF நம்ம வந்து டிவைட் பண்ணோம்னா அது ரேஷியோ கிடைச்சிடும். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 20 கிடைக்குமா? 1 5s are 5, 2 5s are 10, 20. அப்போ நமக்கு a plus b எவ்வளோ கிடைச்சிச்சு? 20 கிடைச்சிச்சு. ஓகேவா? அப்போ 20 நம்ம வந்து எப்படியெல்லாம் நம்ம பிரிக்கலாம், எப்படி வந்து ப்ளஸ் பண்ணால் 20 வரும் வித் ரேஷியோவில். ஓகேவா? அப்போ எப்படி பிரிக்கலாம்? ஃபஸ்ட்டு 1லேருந்து போகலாமா? 1 19, 1 19, அப்புறம் 2 18 வராது, 3 17, ஓகே வரும், 3 17, 4 அப்படின்னு நீங்கள் வந்து போட்டுனே போகலாம். பாருங்க, 4 16 வராது, 5 15 வராது, 6 14 வராது, 7 13 வரும், 7 13, அப்புறம் 8 12 வராது, 9 11 வரும், 9 11, 9 11 20 தானே? ஆமாம், 9 11 வரும். அப்புறம் 10 10 வராது, மறுபடியும் 11 9 வந்துருச்சா? அப்போ இந்த 4 நம்பர். இப்படி இது என்ன பண்ணுவோம்? நம்ம 5ஆல் நம்ம வந்து இதை வந்து மல்டிப்ளை பண்ணுவோம். 5, 19 into 5 எவ்வளவு? 55 45 5 4 1 5 5 4 9. அப்போது 5, 95, அப்புறம் 15, 7 5 35 5 3 1 5 5 3 8 85 அப்படின்னு இப்படி நம்ம போடுவோம் இல்லையா? இது வந்து டைம் அதிகமாக எடுத்துக்குது பாருங்க. அப்போ நம்ம இதை வந்து எப்படி போடலான்னு பார்த்துக்கணும். இப்படி போட்டாலும் ஓகே தான். இப்படி போட்டு நமக்கு எது எல்சிஎம் வந்து 495 அப்படின்னு வர்றது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்படின்னு போடலாம். பட் ஆனால் இது டைம் அதிகமாக எடுத்துக்கிறாங்காட்டிக்கு நம்ம இன்னொரு மாதிரியும் நான் சொல்கிறேன் பாருங்க. இது a into b ரேஷியோ கண்டுபிடிப்போம். எப்படி முன்னாடி சொல்லியிருக்கேன் இல்லையா? என்னது? எல்சிஎம் டிவைடட் பை ஹெச்சிஎஃப். எது? a into b. ஆக்சுவலி எல்சிஎத்துலேருந்து ஹெச்சிஎஃப் வந்து டிவைட் பண்ணோம்னா நமக்கு a into b வந்து ரேஷியோவில் கிடைக்கும். இது முன்னாடியே நம்ம படித்தது தான். இப்போ இதை கண்டுபிடிங்களேன். இப்போ இது எதுக்கு கண்டுபிடிக்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. எல்சிஎம் என்னது? 495 டிவைடட் பை ஹெச்எஃப் எவ்வளவு? 5. அப்போ 5ஆல் வந்து டிவைட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 9 5s are 45, மீதி 4 வரும், அப்புறம் 9 5s are 45. அப்போ நமக்கு a into b கிடைச்சிச்சா? எவ்வளவு? 99 கிடைச்சிச்சா நம்மளுக்கு a into b. இப்போ பாருங்க, நம்ம இங்க இடத்துல என்ன கண்டுபிடிச்சோம்? a plus b கண்டுபிடிச்சிருக்கோம். ஏயும் பியும் பெருக்குனா நமக்கு 99 வந்தா போதும் அப்படின்னு கண்டுபிடிச்சா போகும். அப்போ ஏயும் பியும் ரேஷியோல தான் நானும் சொல்றேன். இதுவும் ரேஷியோ தான், இதுவும் ரேஷியோ தான். அப்போ இது ரெண்டுமே நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அப்போ a plus b-ஆ இருந்தா 20 இருக்கணும், a into b-ஆ இருந்தா 99 இருக்கணும். அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு கண்டிஷன் எதுல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல மட்டும்தான் இருக்குது பாருங்க. அப்ப அந்த ரெண்டு நம்பர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா? 9, 11 தான் அந்த ரெண்டு நம்பர். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? அவ்விரு எண்களின் வித்தியாசம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அவ்விரு எண்களின் வித்தியாசம்னா இதனுடைய a மைனஸ் பி தான் கேட்டிருக்காங்க. அப்போ 11லேருந்து 9 போச்சுன்னா என்ன வரும்? a மைனஸ் பி தான் கேட்டிருக்காங்க. நமக்கு 9 11 கிடைச்சிச்சு. அப்போ 11லேருந்து 9 போச்சுன்னா 2. ஆனால் 2ன்றது ரேஷியோல தான் 2. அப்போ நமக்கு நம்பரா வேணும்னா ஹெச்சிஎஃப் வந்து மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 5ன்னு இருக்கா? அப்போ 5 2s are 10. அப்போ இதுதான் அந்த இரண்டு எண்களினுடைய வித்தியாசம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இது ரொம்ப அப்படியே பெருசா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. நார்மலா போன சம்ல போட்ட மாதிரி தான். இவங்க எல்லாமே இப்போ கொடுத்துட்டாங்க. a மைனஸ் பி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? எல்லாமே நம்ம ரேஷியோவில் கொண்டு போனோம். அப்போதான் வந்து பெரிய நம்பரை சின்ன நம்பரா சுருக்கிட்டு ஹெச்சிஎஃப் வந்து 1 அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு போடுறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறோம். a பிளஸ் பின்றது நமக்கு 20 கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் 20 என்னெல்லாம் வருதுன்றதை நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா a இன்ட்டு பியும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இதுக்கு எதுக்காக கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி பெருசா லைன் போயிட்டே இருக்கு இல்லையா? அதுல இருந்து ஸ்கிப் பண்றதுக்காக நம்ம a இன்ட்டு பி கண்டுபிடிச்சிக்கலாம். a இன்ட்டு பின்றது 99 கிடைச்சிச்சு. அப்ப a இன்ட்டு பின்றது 99, a பிளஸ் பின்றது 20 கிடைக்கக்கூடிய ஒரு கண்டிஷன்ல நம்ம நம்பரை தேடணும். அந்த நம்பர் ஒரே நம்பர் தான், 9, 11 கிடைக்குது. வித்தியாசம் அப்படின்னா a மைனஸ் பி கண்டுபிடிக்கணும். அப்போ a மைனஸ் பி வந்து 9 மைனஸ் 11 கண்டுபிடிக்க முடியாது. அதனால 11 மைனஸ் 9 கண்டுபிடிக்கலாம். அப்போ கண்டுபிடிச்சோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வருது? 2 வருது. ஆனால் இந்த 2ன்றது ஆன்சர் கிடையாது. 2ன்றது ரேஷியோவில் இருக்குது. நம்ம நம்பராக சேஞ்ச் பண்ணக்குள்ள ஹெச்சிஎஃப்ஆல் அந்த 2-ஐ வந்து ஹெச்சிசிஎஃப்ஆல் நம்ம வந்து என்ன பண்ணிக்கிட்டோம்? நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். அப்போ 2 இன்ட்டு 5 10. ஹெச்சிசிஎஃப் வந்து 5. அப்போ 2 இன்ட்டு 5 எவ்வளவு? 10 அப்படின்றத நம்ம ஆன்சராக கொண்டு வந்திருக்கோம்.
புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த சம் எப்படின்னு? ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல உங்களுக்கு ரொம்ப அதிகமா போறங்காட்டிக்கு நான் ஷார்ட்டா எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? போன சம்முக்கும் இதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. இந்த சம்முக்கும் கூட அந்த ஏ கமா பி, ஏ இன்ட்டு பி வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்ப இந்த இடத்துல பாருங்களேன், அப்ப ஏ இன்ட்டு பின்னா என்ன வரும் நமக்கு? ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்கலாம். ஏ இன்ட்டு பி எவ்வளவு வரும் பாருங்க. ஏ இன்ட்டு பின்னா எல்சிஎம் பை ஹெச்எஃப். அப்புறம் 3ஆல் அடிச்சா 15ன்னு வரணும். அப்ப 15ன்னு எப்போ வரும்? ஐ 3 15. அப்ப இதுதான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ 15ன்னு எடுத்து, அப்போ 5ல இருந்து 3 போச்சுன்னா 2, 2 வந்து ஹெச்சிஎஃப் ஆல பெருக்கணும். 2 3 6. அப்ப ஆன்சர் 6ன்னு கூட நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். இதையும் கண்டுபிடிச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடணும்னு அவசியம் இல்லை, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கோச்சுன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே எந்த மெத்தட் வந்து டக்குன்னு எக்ஸாம் டைம்ல உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ அது போட்டுக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு எண்களின் கூடுதல் 2000, அவற்றின் மீப்போமா வந்து 21,879 எண்ணில் அந்த எண்ணை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க, எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, அந்த எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏ கமா பி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த சம் எப்படி போடலான்னு பாருங்க. இந்த இடத்துல எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. நம்ம போன சம்ல எல்லாம் ஹெச்எஃப் கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி எல்சிஎம் கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னு முதல்ல எழுதுறேன் பாருங்க. ஏ பிளஸ் பி கொடுத்துருக்காங்க 2000 அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்சிஎம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 21,879 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம ஆப்ஷன்ல இருந்து போறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், உங்களுக்கு செம்ம டக்குன்னு போட்டுடலாம். அதுவே ஹெச்எஃப்னா நம்ம ரேஷியோல வச்சு போட்டு போயிடுவோம் இல்லையா? இப்ப நமக்கு எல்சிஎம் கொடுத்துருக்கங்காட்டிக்கு நம்ம ஆப்ஷன்ல இருந்து போகலாம். அப்ப ரெண்டு எண்களுடைய கூடுதல் 2000 முதல் செக் பண்ணுங்க. 93 7 2000, 91 9 2000, 89 11 2000, 87 13 எல்லாமே 2000. அப்போ ஓகே, எல்லாமே தான் நம்ம செக் பண்ணி ஆகணுமா அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த ஸ்டெப் என்னன்னு பாருங்க. எல்சிஎம் அப்படின்னா என்னன்னா, இந்த நம்பருடைய எல்சிஎம் கண்டுபிடிச்சா இந்த நம்பருடைய மல்டிப்ளிகேஷன் தானே வரும். இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சா இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் எல்சிஎம்மா வரும். இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். இதனுடைய மல்டிப்ளிகேஷன் தான் நமக்கு எல்சிஎம்மா வரும். ஓகேவா? அப்ப இந்த பாருங்க, நம்ம நார்மலா எப்படி எடுப்போம்? இந்த மாதிரி எடுப்போமா? 1993, 7 எடுப்போம். அப்ப இது வந்து 7ஆல அடங்குமா? அடங்காது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்போ அது ரெண்டையுமே நம்ம பெருக்கிடுவோம். 1993 இன்ட்டு 7 போடுவோம் இல்லையா? அப்போ 1993 இன்ட்டு 7 போடுவோம். இதனுடைய பெருக்கல் வந்து எதுக்கு சமமா இருக்கணும்னா இந்த 21,879க்கு ஈக்குவலா இருந்தா அந்த ஆன்சர் வந்து இதுக்கு கரெக்ட் அப்படின்னு நம்ம போடலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இந்த இடத்துல 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ யூனிட் டிஜிட் வந்து எதெல்லாம் 9 வருதோ அதெல்லாம் பாசிபிள். 7 3 21 வருது, இது யூனிட் டிஜிட்டே கிடையாது. அப்ப இது வரக்கு வாய்ப்பு இல்லை, அப்ப இது கிடையாது. ஓகேவா? அப்போ 9 1 9 சார் 9 இது வரக்கு வாய்ப்பு இருக்கு, வைங்க. இதுவும் 1 9 சார் 9 இது வரக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாருங்க 7 3 21 இது வரக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது ரெண்டுமே கிடையாது. அப்போ இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் இல்லையா? அப்போ இதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பாருங்க. அடுத்து 7 இருக்குது இல்லையா? அப்போ பாருங்க, இப்போ இதை எடுத்துக்கலாமா? 1991 இன்ட்டு 9 மல்டிப்ளை பண்ணா 1 9 சார் 9, 9 9 சார் 81க்கு 1 மீதி 8 வருது. அப்போ 19 வருது. அப்போ இது வருமா? 79 வருது. அப்போ இது வருமா? இதுவும் வராது. அப்போ இது கிடையாது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம டக்குன்னு போட்டுடலாம். வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 21879 தான் கிடைக்கும். மல்டிப்ளை பண்ணலாமா? 1989 இன்ட்டு 11ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 1989 கிடைக்கும். 1989 கிடைக்கும். பாருங்க 9 10 7 மீதி 1 10 8 மீதி 1 9 10 11 மீதி 1 2 கிடைச்சிச்சா? 21879 21879 கிடைச்சிருச்சு இல்லையா? அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுச்சா இந்த சம் உங்களுக்கு? இந்த மாதிரி ஏ பிளஸ் பி கொடுத்து எல்சிஎம் கொடுத்தாங்கன்னா டைரக்டா நம்ம வந்து எப்படி பண்ணலாம்? ஆப்ஷன்ல இருந்து போறது பெஸ்டா இருக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரண்டு எண்களின் பெருக்கட் பலன் கொடுத்துருக்காங்க, அவற்றின் மீப்போவா கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெச்எஃப் கொடுத்துருக்காங்க, அந்த எண்ணின் பெரிய எண் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல the product of two numbers is 1407 and their HCF is 37, the larger number is அப்படின்னு கேட்டிருக்காங்க. லார்ஜர் நம்பர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ பெரிய எண் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஏ இன்ட்டு பி கொடுத்துருக்காங்க 4107. அப்புறம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 37 கொடுத்துருக்காங்க. லார்ஜ் நம்பர் ஏ கமா பி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் அந்த ஏ கமா பில லார்ஜ் பெரிய நம்பர் என்னவா இருக்கும் அதுதான் வந்து இந்த ஆப்ஷன்ல இருக்குது, அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எப்படி போலான்னு பார்க்கலாமா? இப்போ ஏ கமா பி 4107னா இதுல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியும்.
ஏல ஒரு HCF இருக்குன்னு தெரியும், பிலையும் ஒரு HCF இருக்குன்னு தெரியும். அப்போ இஸ் ஈக்குவல் டு 4107. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல HCF ரெண்டு HCF-ஆ, அந்த ரெண்டு HCF இந்த சைடு கொண்டு போயிடலாமா? அப்போ A இன்ட்டு பின்றது ரேஷியோல வந்துருச்சா? இது ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு 4107 டிவைடட் பை 37 இன்ட்டு 37 போடலாமா? நீங்க 37 ஸ்கொயர்னு போட வேணாம், மல்டிப்ளை டிவிஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்காது, அதனால நம்ம 37 வச்சுக்கலாம். அப்போ அது போடுங்க. 137 சார் 37, மீதி வந்து 4 வரும் 40, அப்புறம் 137 சார் 37, மீதி 3 வரும் 137 சார் 37. இதை வந்து அடிச்சோம்னா 7 3, அப்போ 37 சார் 111. 7 21 கொண்டு மிச்சம் 2, 3 9 10 11. அப்போ 37 111 வரும். அப்போ ஆன்சர் என்னது? A இன்ட்டு பி எவ்வளவு வருது நமக்கு? ரேஷியோல 3ன்னு வருது. அப்போ இங்க போறோம் பாருங்க. அப்போ A இன்ட்டு பி, ஓகேவா, இது ரேஷியோல இருக்கு, எவ்வளவு வருது நமக்கு? 3ன்னு வருது. அப்போ 3 கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இது வந்து A இன்ட்டு பி, நீங்க 1 2ன்னு போடக்கூடாது. இங்க A இன்ட்டு பினா ரெண்டையும் பெருக்குனா 3 எப்போ வரும்? அப்போ 1 3 சார் 3 மட்டும்தான் வாய்ப்பு. ஓகேவா? 1 3 வருமா? வரும், ஏன்னா ரெண்டுமே கோப்ரட். அப்போ இதுக்கப்புறம் இது வந்து ரேஷியோ, இதுல எது பெரிய நம்பர்னா 3 தான் பெரிய நம்பர். 3ன்றது ரேஷியோல இருக்குது. நம்ம என்னவா மாத்தணும்? நம்பரா மாத்துறதுக்கு HCF-ஆல நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 3 இன்ட்டு HCF எவ்வளவு சொல்லியிருக்காங்க? 37. அப்போ 337 போடணும். அப்போ 337 எவ்வளவு வரும் நமக்கு? 337 வந்து 111 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? 1,3ன்றது ரேஷியோல இருக்குது. ரேஷியோல இது ரெண்டுல எது பெரிய நம்பர்? 3 தான் பெரிய நம்பரு. 3 வந்து HCF-ஆல மல்டிப்ளை பண்ணிட்டா அந்த நம்பர் நமக்கு கிடைச்சிடும். இப்போ பண்ணா நமக்கு என்ன கிடைக்குது? 111 கிடைக்குது. அதுவே சிறிய நம்பர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 வந்து 37ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா 37. அப்போ 37 ஆப்ஷன்ல இருந்தா போட்டுக்கலாம். என்ன கேட்கறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். இந்த சம் கொஞ்சம் ஈஸி தான். புரிஞ்சுச்சா? அடுத்த சம் போலாமா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இரு மிகை எண்களின் பெருக்கல் பலன் 34,560. அதன் மீபோமா எல்சியம் ஆனது அதன் மீபோவா HCF-இன் 60 மடங்கு எனில் மீபோமா மீபோவாவின் வித்தியாசம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ்ல ப்ராடக்ட் ஆஃப் டூ பாசிட்டிவ் நம்பர்ஸ் இஸ் 34,560. The LCM is 60 times of its GCD. Then the difference of LCM and HCF கேட்டிருக்காங்க. இது போல எப்படி போடலான்னு பாருங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். A இன்ட்டு பி கொடுத்துருக்காங்க 34,560. அதுக்கப்புறமா எல்சிஎம்ன்றது எப்படி இருக்குன்னா எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60 டைம்ஸ் ஆஃப் HCFன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. 60 மடங்குனா மல்டிப்ளை பண்ண. எல்சிஎம்ன்றது 60 டைம்ஸ் ஆஃப் HCFன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா எல்சிஎம்ல இருந்து HCF கழிச்சா என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இது போடலாமா? ஓகே, இது போடலாம் பாருங்க. இப்போ இது வந்து எந்த மெத்தட்ல போட போறோம்னா A இன்ட்டு பி தெரியுது, எல்சிஎம் தெரியுது, HCF நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியா. அந்த பழைய மெத்தட்ல A இன்ட்டு பி இரண்டு எண்களின் பெருக்கல் பலனானது எல்சிஎம் இன்ட்டு HCF ஈக்குவலா இருக்கும். அது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போடுங்க. A இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு HCF. ஓகேவா? அப்போ A இன்ட்டு பின்றது கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 3 4 5 60ன்றது கொடுத்துருக்காங்க. எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு? 60 HCF. அப்போ அப்படியே போட்டுக்கோங்க. 60 HCF இன்ட்டு ஆல்ரெடி ஒரு HCF அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதை வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். 0க்கு 0 போயிடும். 6ஆல் அடிச்சோம்னா 3 6 5 6 ஆர் 30, மீதி எவ்வளவு? 45 வரும். 7 6 ஆர் 42, மீதி எவ்வளவு? 3 வரும். 7 6 ஆர் 42, மீதி 3 வரும் 36. அப்புறம் 6 6 ஆர் 36. அப்போ என்ன கிடைக்குது நமக்கு? 576 கிடைக்குது. ஈக்குவல் டு H ஸ்கொயர்னு கிடைக்கும். H இன்ட்டு H என்னது? H ஸ்கொயர். அப்போ H ஸ்கொயர் 576னா H என்ன? இதுக்கு அப்படியே ரூட் எடுங்க. அப்போ எதோட ரூட் 576 அப்படின்னு பார்த்தோம்னா 24 ஸ்கொயர் 576. 25 ஸ்கொயர்ன்றது 625 ஆயிடும். 24 ஸ்கொயர் தான் 576. ஓகேவா? சாரி, H எடுக்கிறோம் இல்லையா? அப்போ Hன்றது எவ்வளோ வரும் நமக்கு? 24 வரும். H ஸ்கொயர் வந்து 576, H என்னும்போது 24 வரும். ஓகேவா? அப்போ H கிடைச்சிருச்சு. எல்சிஎம் கண்டுபிடிச்சிடலாமா? இந்த இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு எல்சிஎம் கிடைச்சிடும். அப்போ எல்சிஎம் இஸ் ஈக்குவல் டு 60 டைம்ஸ் ஆஃப் HCF. HCFன்றது எவ்வளோ? 24. இது ரெண்டையும் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 5 6 24க்கு 4, மிச்சம் 2, 6 12 14, 1440 கிடைக்குமா? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க?
எல்சிஎம் கிடைச்சிருச்சு, ஹெச்சிஎஃப் கிடைச்சிருச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஹெச்சிஎஃப்பும் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்னுடைய வித்தியாசம். அப்ப கண்டுபிடிச்சிடலாமா? எல்சிஎம் மைனஸ் ஹெச்சிஎஃப் போட்ட வந்துருமா? அப்ப எல்சிஎம் எவ்வளவு? 1440, ஹெச்சிஎஃப் எவ்வளவு? 24. ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. என்ன வரும்? 10ல 4 போச்சுன்னா 6. அப்ப லாஸ்ட் டிஜிட் 6ன்னு எது வருது பாருங்க. இது 1 தான் வருது. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? ஃபுல்லா போடணும்னு கூட அவசியம் இல்லை, வேணா போட்டுக்கலாம். அப்போ இது எவ்வளோ? 3ல 2 போச்சுன்னா 1, 16. ஓகே, அப்போ இந்த இடத்துல என்ன இருக்கும்? 4 இருக்கும், இங்க 1 இருக்கும். அப்போ 1416 தான் ஆன்சர். அப்போ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் சம் வந்து 3 ABC கொடுத்தாங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி சம் கேட்டிருக்காங்க. 3240, 3600 மற்றும் ஒரு மூன்றாவது எண் ஆகியவற்றின் ஹெச்சிஎஃப் ஆனது 36 மற்றும் அவற்றின் எல்சிஎம் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துட்டு எனில் அந்த மூன்றாவது எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இது வந்து பாருங்க. அப்போ ஒரு எண் என்னது? ஃபர்ஸ்ட் 3240, அப்புறம் இன்னொரு எண் என்னது? 3600. மூன்றாவது எண் என்னது? அது தெரியல, நம்ம எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். இதனுடைய ஹெச்சிஎஃப்ன்றது கொடுத்துட்டாங்க. ஹெச்சிஎஃப் என்னது? காமனா 36ன்னு கொடுத்துட்டாங்க. எல்சிஎம் கொடுத்துருக்காங்களா? ஆமா, எல்சிஎம்மும் கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2^4 × 3^5 × 5^2 × 7^2ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ அந்த ஹெச்சிஎஃப் இதே மாதிரி மெத்தடுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்பதான் இதையும் இதே மாதிரி மெத்தடுக்கு மாற்ற போறோம், இதையும் இதே மாதிரி நம்ம மாற்ற போறோம். ஆன்சரும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதனால ஓகேவா? இப்போ ஹெச்சிஎஃப் 36 இதே மாதிரி மாத்தினோம்னா ஃபர்ஸ்ட் 3ஆல போட்டோம்னா எவ்வளவு வரும்? இப்படி இந்த மாதிரி போடணும். எல் மெத்தட்ல போடுங்க. 3ஆல போட்டோம்னா 1 3s are 3, 2 3s are 6ன்னு வரும். மறுபடியும் 3ஆல போட்டோம்னா 4 3s are 12ன்னு வரும். மறுபடியும் 2ஆல போடுங்க, 2 2s are 4ன்னு வரும். அப்போ இந்த 36 எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம்னா 2^2ல இருந்து தான் போனோம். 2^2 × 3^2, அதாவது சின்னது இருந்து தான் பெருசு போனோம். 2^2 × 3^2 நம்ம எழுதலாமா? இதையா எழுதலாம். அப்போ 36 இந்த மாதிரி எழுதிட்டோம். ஹெச்சிஎஃப் ஓகே, எல்சிஎம் ஓகே. அடுத்தது நம்ம இந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இதையும் இதே மாதிரி பிரிக்கலாம். இப்போ 3240 எடுத்துக்கலாம். இங்க போடுறேன் பாருங்க, 3240. அப்போ 3240 பிரிச்சா என்ன வருது நம்ம பார்க்கலாம். 2ஆல ஃபர்ஸ்ட் 0 இருக்கு, அப்போ 5ஆல போடுங்க. 5ஆல போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 6 5s are 30, மீதி 2 24. அப்போ 4 5s are 20, மீதி 4 வரும். 8 5s are 40. ஓகேவா? இப்போ 2ஆல போடுங்க. 3 2 இங்கே 4 வரும். மறுபடியும் 2ஆல போடலாமா? போட்டோம்னா 1 6 2 வரும். மறுபடியும் 2ஆல போட்டோம்னா 8 2s are 16, 1 2s are 2 வரும். மறுபடியும் இது வந்து 3ஆல போடலாமா? 3ஆல போட்டோம்னா 2 3s are 6, 7 8 21, 7 3 21. மறுபடியும் 3ஆல போட்டோம் 9 3 27. மறுபடியும் 3ஆல போட்டால் 3. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? சின்னதுலேருந்து போங்க. 2 எவ்வளவு இருக்கு? 3 இருக்கா? அப்போ 2^3 × 3 எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. 3^4 × 5 எவ்வளோ இருக்கு? 5^1 தான் இருக்கு. ஓகேவா? இது 3600 இதே மாதிரி பிரிக்கணும். இந்த இடத்துல பிரிக்கிட்டா 3600 இங்க பிரிக்கிறேன் பாருங்க. 5ஆல பிரிங்க. 5ஆல பிரிச்சா என்ன வரும்? 7 5s are 35, மீதி 1, 2 5s are, மீதி 0 வரும். மறுபடியும் இது 5ஆல போட்டோம்னா 1 5s are 5, மீதி 22 வரும். 4 5s are 20, மறுபடியும் 4 5s are 20. மறுபடியும் இதை 2ஆல போடுங்க. 7 2s are 14, 2 2s are 4. மறுபடியும் இதை 2ஆல போட்டோம்னா 3 2s are 6, 6 2s are 12. மறுபடியும் இதை 2ஆலே போடலாம். 3ஆல போடலாம், பட் 2ஆலே போடுங்க. 2ஆல போட்டால் என்ன வரும்? 1 2s are 2, மீதி 16, 8 2s are 16 ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, இதை வந்து 2ஆல போட்டோம்னா 9 2s are. அப்போ இதை வந்து 3ஆல போட்டால் 3 3s are 9, 3 3s are 9 கிடைச்சிச்சா? அப்போ நமக்கு 3600 இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம வந்து பிரிச்சோம்னா என்ன கிடைக்குது? ஃபர்ஸ்ட் 2 எடுத்துக்கணும். 2 பவர் எவ்வளோ கிடைக்குது? 4 கிடைக்குது. 3 பவர் 2 கிடைக்குது. 5 பாருங்க, 5 பவர் 2 கிடைக்குது. கிடைச்சிச்சா? எக்ஸ்ன்றது நமக்கு தெரியாது, இருக்கட்டும். HCF LCM கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுதானே கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க, இப்போ எப்படி எழுதலாம்னா இதுக்குள்ள போடுறோம் பாருங்க. எல்சிஎம்னா என்னது? ஃபர்ஸ்ட் HCF வரலாம். HCFனா என்னது? இந்த 3 நம்பர்லையும் காமனா இருக்கிறது தானே HCF.
இந்த ஒரு நம்பர், இது ஒரு இந்த நம்பர், இந்த நம்பர், இந்த நம்பர் என்னன்னு தெரியாது தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த 3 நம்பர்லயும் காமனா இருக்கிற நம்பர் தானே ஹெச்சிஎஃபா இருக்கும். அப்போ ஹெச்சிஎஃப்ல 2 பவர் 2 3 பவர் 2 இருக்கு. 2 பவர் 2 இன்ட்டு 3 பவர் 2. அப்போ காமனா எல்லாத்துலயும் இருக்கணும். இப்போ பாருங்க 2 பவர் 3 இருக்கு, 2 பவர் 4 இருக்கு. ஆனா இங்க ஆன்சர் என்னது 2 பவர் 2 தான் இருக்கு. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன இருக்கணும், 2 பவர் 2 இருந்தாதான் நம்ம ஹெச்எஃப் 2 பவர் 2ன்னு எடுத்திருப்போம். அப்போ 2 பவர் 2 வருமா? கண்டிப்பா வரும். அடுத்து பாருங்க 3 பவர் 2. இங்க பாருங்க 3 பவர் 4 இருக்கு, 3 பவர் 2 இருக்கு. இந்த இடத்துல 3 பவர் 2 வரும்னா இந்த இடத்துல 3 பவர் 2 வரலாம், 3 பவர் 2 வராமலும் இருக்கலாம். வராம இருக்காது, 3 பவர் 2 கண்டிப்பா இருக்கும். ஆனா ஏன்னா 3 பவர் 2 இருந்தா தானே ஹெச்எஃபா இருந்திருக்க முடியும். அதனால 3 பவர் 2 இருக்கலாம், 3 பவருக்கு அதிகமாகவும் இருந்திருக்கலாம். அதனால இது வெயிட்டிங் லிஸ்ட்ல வைங்க. இப்போ எல்சிஎம் பாருங்களேன். ஆனா 3 வரும், ஆனா எவ்வளவு வரும்னு சொல்ல முடியாது. 2 வரலாம், இல்ல 2க்கு மேலேயும் கூட வரலாம் இல்லையா? இப்ப பாருங்க ஏன் அந்த மாதிரி சொல்றேன்னா ஆல்ரெடி இந்த 3 பவர் 2 இங்க வந்துருச்சு. அதனால இப்ப எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் வந்து பார்த்தோம்னா 2 பவர் 4. 2 பவர் 4 தான் மேக்சிமமா இருக்கிறதா நம்ம எல்சிஎம் எடுத்துப்போமா. 2ல வந்து பாத்தீங்கன்னா 3லயும் 2 இருக்குது. ஆல்ரெடி 2 பவர் 2 போட்டோம், இங்க 4 இருக்கு. அப்போ இது ஓகே. அடுத்தது பாருங்க 3 பவர் 5. 3ல மேக்சிமம் 5 இருக்கிறதா வந்து எல்சிஎம் எடுத்திருப்போம். இங்க 3க்கு 4 இருக்கு, 3க்கு 2 இருக்கு. ஆனா இங்க 3க்கு எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியல, வெயிட்டிங்ல இருக்கும் இல்லையா? அப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க, 5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப கண்டிப்பா இது 5ஆ தானே இருக்கணும். அப்பதானே இது வந்து ஆன்சரா எழுதி இருக்க முடியும் நம்ம. ஏன்னா இங்க வந்து 4 தான் இருக்கு, இங்க வந்து 2 தான் இருக்கு. இங்க என்ன இருக்குது, வெயிட்டிங்ல இருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா 5 தான் வந்தாகும். அப்போ இங்க பாருங்க எல்சிஎம் பார்க்கல 3 பவர் 2 வேணும். இங்க 3 பவர் 4, 3 பவர் 2, 3 பவர் 5. ஹெச்சிஎஃப்ல நம்ம என்ன பண்ணலாம், 3 பவர் 2 எழுதலாமா? எழுதலாம் இல்லையா? அந்த மாதிரி தான். அப்ப எல்சிஎம்ல 3 பவர் 5. அப்ப 3 பவர் 5 எழுதியாச்சா? எழுதியாச்சு. அப்புறம் அடுத்தது பாருங்க 5. இப்ப பாருங்க 5 பவர் 2 இருக்குது. ஓகேவா? 5 பவர் 2. இப்போ 5 இருக்குது, 5 பவர் 2 இருக்கு. அப்ப இங்க வந்து தேவையா? மேக்சிமம் தானே, அதனால இங்க வந்து தேவையில்லை. ஏன்னா எல்சிஎம் தான் நம்ம சொல்றோம். ஹெச்சிஎஃப்னா கண்டிப்பா வேணும்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனா எல்சிஎம்க்கு அப்படி கிடையாது இல்லையா? அப்போ 5 பவர் 2 இங்க வந்து இருக்குது, நம்ம தேவைப்படாது. அடுத்தது பாருங்க 7 பவர் 2. ஓகேவா? இப்போ 7 பவர் 2ன்றது இதுலயும் இல்லை, இதுலயும் இல்லை. அப்போ கண்டிப்பா இங்க தானே வந்தாகணும் 7 பவர் 2. அப்போ எக்ஸ்ன்ற இடத்துல நமக்கு என்ன கிடைக்குது, 2 பவர் 2 இருக்கணும், 3 பவர் 5 இருக்கணும், 7 பவர் 2 இருக்கணும். 2 பவர் 2 இருக்கா, 3 பவர் 5 இருக்கா? ஆமா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இங்க பாருங்க 2 பவர் 2ம் 3 பவர் 5 கம்பல்சரி இருக்கணும், 7 பவர் 2ம் கம்பல்சரி இருக்கணும். ஓகேவா? அப்ப இந்த மாதிரி இருக்கிறது இங்க 2 3 7 2 5 2 இருக்கா? அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு எப்படி போட்டேன்னு புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒவ்வொன்றா வந்து கண்டுபிடிச்சு போடணும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கொடுக்கப்பட்டுள்ள 3 எண்களின் பெருக்கற்பலன் 1875 மற்றும் அவற்றின் மீ போவா 5 எனில் அவற்றின் மீ போமா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 3 எண்கள், இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் 2 நம்பர்ஸினுடைய எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிச்சிட்டு இருந்தோம். இதில் வந்து 3 நம்பர் கேட்டிருக்காங்க. அப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி அப்படின்றது எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா 1875 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க எவ்வளவு, 5. எல்சிஎம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுக்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலா இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. எது, ஏ இன்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப் அப்படின்னு போடுவோம் இல்லையா? அந்த ஃபார்முலாவை இந்த 3 நம்பருக்கு இது யூஸ் பண்ண முடியாது. அது வந்து 2 நம்பர்ஸினுடைய பெருக்கற்பலன் தான் அதனுடைய எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப்க்கு ஈக்குவலாக இருக்கும். அதை வந்து இதில் யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வேற மாதிரி போடலாம் இதைய. இப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சின்றது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஹெச்சிஎஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேயும் ஒரு ஹெச்சிஎஃப் இருக்குன்னு நமக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி போடலாம் நம்ம. இப்போ இதுலேருந்து பாருங்களேன். இப்போ ஏ ஆஃப் ஹெச் இன்ட்டு பி ஆஃப் ஹெச் இன்ட்டு சி ஆஃப் ஹெச் ஈக்குவல் டு 1875. நான் இதை இப்படி எழுத முடியுமா? இதுலேயும் ஒரு ஹெச்சிஎஃப் இருக்கும், இதுலேயும் ஒரு ஹெச்சிஎஃப், இதுலேயும் ஒரு ஹெச்சிஎஃப் இருக்கும். இதே நான் இப்படி எழுதிட்டேன். ஓகேவா? எழுத முடியும் இல்லையா? இப்போ ஹெச்சிஎஃப்ன்றது 5ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 5 5 5 3 5. அப்போ 5 5s are 25, 25 5s are 125 வரும். ஓகேவா? அப்புறம் 125 அந்த சைடு கொண்டு போய் ரெண்டையும் நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஒரு ஆன்சர் வரும். போடலாமா? அப்போ ஏ இன்ட்டு பி இன்ட்டு சி இஸ் ஈக்குவல் டு எல்லா 5ஐயும் அந்த சைடு எடுத்துகிட்டு போயிட்டோம்னா 1875 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 இருக்கும். இப்படியே போட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போது 3 5s are 15, மீதி வந்து 3 வரும், 37, 7 5s are 35, மீதி வந்து 2 வரும், 25. அப்போது 5 5s are 25. அப்போ மறுபடியும் 5 ஆல் அடித்தோம்னா
7 5s are 35, மீதி 2 வரும் 25, 5 5s are. அப்போ 5 ஆல் அடிச்சோம்னா 1 5s are 5, மீதி வந்து 2 வரும் 25, 5. அப்போ 15 கிடைச்சிச்சு. அப்போ A into B into C என்னது? இது வந்து ரேஷியோவில். ஓகேவா? அப்போ A into B into C எவ்வளவு? 15. Therefore அப்போ நமக்கு 15 A into B into Cன்றது 15 கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம வந்து 15 வந்து எப்படி பிரிக்கலாம்னா 3ஆ பிரிக்கணும். இப்போ 15 எப்படி பிரிக்கணும்? 3ஆ பிரிக்கணும். அப்போ என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 எடுத்துட்டோம்னா 1 1s are 15. இதனுடைய பெருக்கல் பலன் 50யா? 1 into 1 1, 1 into 15 15 வந்துச்சு. அப்புறம் எப்படி பிரிக்கலாம்? 3 5s are 15. அப்போ 1 3 5 போடலாமா? 1 3s are 3, 3 5s are 15 போட முடியுமா? அப்போ A into B into C நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக்கலாம். இதுக்கப்புறம் 4 ஆல 5 ஆல 5 ஆல போட்டாலும் 5 3 தான் வரும். இதே தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, இப்போ எல்சிஎம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ பாருங்க 1 into 1 into 5 இதுக்கு வந்து நம்ம HCF போடலாம். நமக்கு என்னென்ன கிடைச்சிருக்கு? 1 into 1 1, 1, 5 அப்படின்னு 3 நம்பர் கிடைச்சிருக்கு. ஆர் அல்லது 1, 1, 5 அப்படின்னு இன்னொரு நம்பர் கிடைச்சிருக்கு. ஓகேவா? இப்போ இதுக்கு HCF வந்து போடலாம். HCF எவ்வளவு? 5 தானே. 5 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? 5, 5, 15 5s are 75 இல்லையா? ஆமாம் 75. அதே மாதிரி இது 5, 5, 25 வரும். சாரி, இங்கே 3 வரும். 5, 15, 25 வரும். ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா. அப்படி இல்லைன்னா இதுலேருந்து எல்சிஎம் எடுத்து 5 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுலேருந்து எல்சிஎம் எடுத்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். 15 5 ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் 75 கிடைக்கும் இல்லையா? 5 வரும். இதுவும் அதே தான். 7 5s are 15 வரும். 15 வந்து 5ன்றது HCF ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இது வந்து ரேஷியோவில் இருக்கு இல்லையா? அதனால. அப்போ ஆன்சர் என்னவோ வரும்? 75. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இப்படியும் போடலாம். நீங்கள் வந்து தனியாகவும் கூட போடலாம். 5 5 75க்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சாலும் என்னது 75 தான் வரும். 75 இதால அடங்க முடியுமா? அடங்கும். அந்த மாதிரி. ஓகேவா? இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா 25 வந்து வருமா? வராது. அப்போ இதை வந்து 2 ஆல் பண்ணோம்னா 50 வருமா? வராது. 3 ஆல் பண்ணால் 75. அப்போ 75 வருமா? வரும். அப்படின்னு நம்ம போடணும். ஓகேவா? இப்படி இதோட ஸ்டாப் பண்ணிட்டு, இது இல்லாமல் இதோட ஸ்டாப் பண்ணிட்டுன்னு கூட நம்ம போடலாம். ஓகே, புரிஞ்சுச்சா உங்களுக்கு இது? இப்போ இந்த மாதிரி 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் போடணும். தனித்தனியாக HCF எடுங்க. எத்தனை HCF இருக்குது? 3 HCF. அப்போ 3 5ன்றது இந்த இடத்துல போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு 15 கிடைக்குது. 15 நம்ம எப்படியெல்லாம் வந்து பிரிக்க முடியும், என்னென்ன வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 1 1 15, 1 3 5 7. இது ரெண்டுமே வந்து ஒரே நம்பர் தான் நமக்கு வருது. அதனால பிரச்சனை இல்லை. அப்போ ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 1 1 15 எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் 15 வரும். அப்போ இது யூனிட்ல இருக்கிற நம்பராக மாற்றக்குள்ள HCFோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 15 into 5 75. அப்போ ஆன்சர் இஸ் 75. ஓகே, புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து அடுத்த டாபிக்கு போயிடலாம். அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போகிறது கொஞ்சம் தியரி மெத்தடு. அதை கொஞ்சம் பார்க்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? இரு வெவ்வேறு எண்களின் ஜிசிடி மற்றும் எல்சிஎம் சரியான தொடர்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிசிடி ஈக்குவல் டு எல்சிஎம்மா, ஜிசிடி லெஸ் தென் எல்சிஎம்மா, ஜிசிடி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எல்சிஎம்மா, எல்சிஎம் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜிசிடியா, எல்சிஎம் கிரேட்டர் தென் ஜிசிடியான்னு கேட்டிருக்காங்க. எல்சிஎம்முக்கும் HCFக்கும் இருக்கிற தொடர்பை வந்து கேட்டிருக்காங்க. நம்ம போடலாம். எப்படின்னு பாருங்க. ஜிசிடினா HCF. ஓகேவா? அப்போ HCFும் எல்சிஎம்மும் ஈக்குவலாக இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. HCFும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2ன்னு வைங்க. இது வந்து 1, 2ல் HCF வந்து 1 தான் இருக்கும். ஆனால் எல்சிஎம் 1 இருக்குமா? 1 வருமா? எப்பாவது எல்சிஎம் வராது. அப்போது எல்சிஎம் வந்து 2 தான் இருக்கும். அப்போ இதில் வந்து ஜிசிடி எல்சிஎம்மும் ஈக்குவலா? இல்லை, தப்பு. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஜிசிடி லெஸ் தென் ஆர் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம். எல்சிஎம் வந்து பெருசாக இருக்கும் HCFோட அப்படின்றாங்க. எல்சிஎம் வந்து பெருசாக இருக்கும் HCFோட. ஆமாம், கரெக்டு. எல்சிஎம் எப்போவுமே பெருசாக இருக்கும் HCFோட. ஆனால் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. போன இதுலேயே சொல்லிட்டு ரெண்டுமே ஈக்குவல்ட்டு வராது. ஆனால் ஈக்குவல்ட்டு வருமா? வராது. அதனால் இதுவும் கிடையாது. இப்போ பாருங்கள், எல்சிஎம் வந்து ஜிசிடி தான் பெருசாக இருக்குமா? எல்சிஎம்மோட ஜிசிடி தான் பெருசாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிசிடி பெருசா? HCF பெருசா? இல்லைல்ல. அப்போ இதுவும் வராது. இது பாருங்கள், எல்சிஎம் வந்து பெருசாக இருக்கும் HCFோட. எல்சிஎம் வந்து பெருசாக இருக்கும் HCFோட. ஆமாம். அப்போ ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஓகேவா? ஓகே, புரிஞ்சுச்சா? இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்க. 16ஐ மீ போ வாவாகவும் 136ஐ அவைகளின் மீ போ மாவாகவும் உடைய இணை எண்களை பற்றி கீழ்கண்டவாறு நாம் உறுதியாக சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அதாவது 16க்கும் 136க்கும் இருக்கிற இணையை நம்ம வந்து எது கன்ஃபார்மா சொல்லலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, அப்படிப்பட்ட இணை இல்லை அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க 16ம் 136க்கு என்ன காம்பினேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இப்போ 16 இது வந்து என்னது HCF இல்லையா, அப்புறம் 136 இது என்னது LCM. இப்போ பாருங்க 16ம் 136ம் HCF LCMன்றது உண்மையா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். நார்மலா LCMனாலே என்னது, LCMனா அதுக்குள்ள ஒரு HCF இருக்குன்னு தானே நான் சொல்லியிருக்கேன். அப்போ இந்த 136ல 36ஆல டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 136 16ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 16ஆல இது வந்து டிவைட் ஆகாது. ஏன்னா 16ஆல 136 வந்து டிவைட் ஆகாது. இது ரெண்டுமே LCM HCFக்கான ஒரு உண்மையான காம்பினேஷன் கிடையாது. ஓகேவா? அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு இணை இல்லவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? மீதியெல்லாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. எது உறுதியா சொல்ல முடியும்னா, இது ரெண்டுமே LCM HCF இருக்க முடியாதுன்றதை நம்ம உறுதியா சொல்ல முடியும். நம்ம படிச்ச வரைக்குமே இது வந்து நம்ம உறுதியா சொல்ல முடியும் இல்லையா? அப்போ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, இப்போ இந்த சம்ம பாருங்க. 2 எண்களின் உயர் பொது காரணி 8 எனில் பின்வருவனற்றில் எந்த எண் அவற்றின் மீச்சிறு பொது மடங்காக இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. பொது காரணினா HCF 8 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்க, HCF வந்து 8 கொடுத்துட்டாங்கன்னா LCM எதுவா இருக்க முடியாதுன்னு கேட்குறாங்க. அப்போ LCMனா என்ன சொல்லியிருக்கா, இதுல ஒரு HCF இருக்குன்னு சொல்லியிருக்கா. அப்போ HCF 8னா 8னுடைய மடங்கா தானே LCM இருக்கும். அப்போ இதுல எது 8னுடைய மல்டிப்ளேவா இல்லையோ அதுதான் வந்து ஆன்சர். அப்போ இது வந்து 24ன்றது 8ஆல் அடங்குமா, அடங்கும். அப்போ இது கிடையாது. இது வருமா, 48 வந்து 8ஆல் அடங்குமா, 6 8 48. அப்போ இது வரும். இப்போ 56 8ஆல வருமா, வரும். ஆனா 60 8ஆல வருமா, வராது. அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி தான் சொல்லணும். அப்போ HCF கொடுத்துட்டு LCM எது வராதுன்னு கேட்டாங்கன்னா 8ஆல எதெல்லாம் டிவைட் பண்ண முடியாதோ அது வந்து வராது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி சம்ம கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அடுத்த டாபிக்கு போயிடலாம். அடுத்த டாபிக் நம்ம என்ன பண்ண போறோம்னா, LCM HCFனுடைய தியரி மெத்தட்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். அதுல வந்து இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா, அந்த பெல் பார்க்கவும், அப்புறம் அந்த கிரவுண்ட்ல சுத்தி வரும்போது வந்து ஒரே இடத்துல எப்போ வந்து நிற்பாங்க அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின் பார்க்கணும். அதுவும் அதுக்கப்புறம் வந்து 3 இலக்க எண்களின் பெரிய எண்கள் என்ன, இதனால வகுத்தா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா. அதெல்லாமே அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணிடுறேன். அதோட LCM HCF இவ்வளோதான் கேட்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து பர்சன்டேஜ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். தேங்க்யூ, பாய்.